குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் 3வது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த பாடம் தான் கடந்த சில பதிவுகளாக பார்த்துட்ருக்கோம். இதற்கு முந்தைய பதிவில் சைக்ளோட்ரான் அப்படிங்கிற ஒரு மின்னூட்டம் பெற்ற துகளை முடுக்கு வைக்கக்கூடிய ஒரு கருவியை பற்றி பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை கணக்கிட போகிறோம். சரிங்களா? இப்போது ஒரு காந்த புலம் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு சட்ட காந்தத்தோட வடமுனை, இது ஒரு சட்ட காந்தத்தோட தென்முனை. இப்போ இந்த இரண்டு முனைகளுக்கு இடையே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சீரான காந்த புலம் நிலவும். ஸோ இந்த காந்த புலத்தில் மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தி, இந்த மாதிரி ஒரு கடத்தியை அதில் நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த கடத்தி மீது என்ன மாதிரியான விசை செயல்படும், அந்த விசைக்கான மதிப்பு இதெல்லாம் நம்ம கணக்கிடலாம். ஸோ இதான் நான் இப்போ நம்ம ட்ரா பண்ண டயக்ராம். புக்கில் உள்ள டயக்ராம் பாருங்கள். இந்த கிராஸ் மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாம் காந்தப்புலம். இந்த காந்தப்புலமானது இந்த தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி செயல்படுகிறது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மின்னோட்டம் பாயும் ஒரு கடத்தி, இதான் அந்த கடத்தி. சரிங்களா? இது மின்னோட்டம் பாயும் கடத்தி. இந்த கடத்தியோட நீளத்தை எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதில் மின்னோட்டம் பாய்கிறது. மின்னோட்டம் ஒரு கடத்தியில் பாயுதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த கடத்திக்கு உள்ளே உள்ள எலக்ட்ரான்கள் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு நகருகின்றன. இப்போ அதனால் நான் எலக்ட்ரானுங்கிறதுனால மைனஸ் கியூன்னு எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ் கியூங்கிற இந்த மின்னூட்ட துகள்கள் எல்லாம், எலக்ட்ரான்கள் எல்லாம், கட்டுரா எலக்ட்ரான்கள்னு சொல்லுவோம், இந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் இந்த திசையில் நகர ஆரம்பிக்கிறன. கட்டுரா எலக்ட்ரான்கள் ஒரு கடத்தியில் எவ்வளோ வேகத்தில் நகருமோ அந்த வேகத்தை என்ன சொல்லுவோம்னா இழுப்பு திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். அதை விடின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, காந்தப்புலத்தில் மின்னூட்டம் பெற்ற ஒரு மின் துகள் எப்படி இயங்குமோ அதே போல தான் மின்னூட்டம் பெற்ற ஒரு கடத்திக்கும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடத்திக்கு உள்ளே எல்லாமே என்னதான் இருக்கும், கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த கடத்தியில் மின்னூட்டம் பாயும் பொழுது கட்டுரா எலக்ட்ரான்கள் எல்லாம் ஒரே திசையில் பயணிக்கும். அப்போது இந்த கடத்திக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கட்டுரா எலக்ட்ரான்களின் மீது காந்தவியல் லாரன்ஸ் விசை செயல்பட்டு கடத்தியின் மீது அந்த விசை மாற்றப்படுகிறது. அதுதான் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கடத்தியோட குறுக்கு வெட்டு பரப்பை என்னன்னு சொல்கிறோம், ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதில் நான் ஒரு டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு கூறு எடுத்துக்கிறேன். இப்போ மின்னோட்டம் பாயும் பகுதியில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, பாயும் மின்னோட்டத்தின் திசைக்கு எதிராக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் 2வது பாடத்தில். இப்போ மின்னோட்டம் மற்றும் இழுப்பு திசை வேகம் இது ரெண்டுக்குமான தொடர்பு நம்ம 2வது பாடத்தில் பார்த்துருக்கோம். அந்த தொடர்பு தான் இங்கே எழுதியிருக்கிறேன். I is equal to NEAVD. N அப்படிங்கிறது நகரக்கூடிய கட்டுரா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, ஈங்கிறது ஒரு எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு, ஏ அப்படிங்கிறது கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பு, விடி அப்படிங்கிறது எலக்ட்ரான்களின் இழுப்பு திசை வேகம். இப்போ இந்த கடத்தியை அப்படியே நம்ம எதில் வைக்கிறோம், காந்தப்புலத்துக்குள்ளே வைக்கிறோம். காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது கடத்தியில் உள்ள ஒவ்வொரு மின் துகளும் உணரக்கூடிய காந்தவியல் லாரன்ஸ் விசையோட மதிப்பு அதை எப்படி எழுதிக்கிறோம், F is equal to minus of E VD cross B vector. இது ஒரே ஒரு எலக்ட்ரான் உணரக்கூடிய விசையின் மதிப்பு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடத்தியில் மொத்தமாக எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த ஒரு எலக்ட்ரான் உணரக்கூடிய விசையை நம்பர் ஆஃப் எலக்ட்ரானால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போது கடத்தியில் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்மால் n அப்படிங்கிறது ஓரலகு பருமனில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N அப்படிங்கிறது கட்டுரா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை டிவைடட் பை பருமன். இப்போ பருமன் விக்கு பதிலாக எப்படி போட்டுக்கலாம், பருமன் வேணும் அப்படின்னா ஏரியாவையும் நீளத்தையும் நம்ம பெருக்கிறோம். அதாவது ஏரியா இன்ட்டு ஹச்சுன்னு சொல்லுவோம். இங்கே ஹச்சை நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறதுனால ஏரியாவுக்கு பதிலாக ஏ, நீளத்துக்கு டிஎல் போட்டுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என் கேபிட்டல் என் வேணும் அப்படின்னா ஸ்மால் என் ஏரியா இன்ட்டு டிஎல். இதுதான் அந்த நம்ம எடுத்துருக்கக்கூடிய பரப்பில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இப்போ இந்த எண்ணிக்கையை நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், Q is equal to NEன்னு. ஒரு எலக்ட்ரானின் மின்னூட்டம் ஈன்னா n எலக்ட்ரானின் மின்னூட்டம் என்ன பண்ணணும், இந்த n அந்த ஈயால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த என்னோட மதிப்பு NADLோட எதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஈயை மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் ஆஃப் இ
NADL into VD cross B வெக்டார். அடுத்ததா நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா ஒரு ரிலேஷன் பார்த்தோம். E is equal to NEAVD அப்படின்னு சொல்லிட்டு இதில் IL அப்படிங்கிறது இந்த பக்கம் ஒரு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும் L ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் Lஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடைக்கும். IDL is equal to minus of ENAVD DLன்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் DLஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே நமக்கான ஃபார்முலாவில் டிஎஃபோட ஃபார்முலாவில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த மைனஸ் ENAVD DLன்னு இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நான் எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐடிஎல்ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா இந்த சமன்பாட்டில் இது மொத்தமாக இதுக்கு பதிலாக ஐடிஎல்ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஐடியல் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதான் இங்கே கிடச்சிருக்கு. டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐடியல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போது நீளம் எல் நீளம் உள்ள ஐ மின்னோட்டம் பாயும் நேர்கடத்தி உணரும் விசைனா எஃப்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ எஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே டிஎலுக்கு பதிலாக இங்கே எல்லுன்னு எடுத்துக்கணும். எல் கிராஸ் ஐ எல் கிராஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது என் மதிப்பில் எழுதினீங்க அப்படின்னா பிஐஎல் சைன் தீட்டா. ஏன்னா இரண்டும் வெக்டார் கூறு. ஐஎல்னு வெக்டார் பிஎல்னு வெக்டார் ரெண்டையும் பெருக்கிற மதிப்பு விசை அதுவும் எப்படி தான் இருக்குது வெக்டார் தான். அப்போ இது ஒரு வெக்டார் பெருக்கல். அப்போ பிஐஎல் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தி உணரக்கூடிய விசை. இப்போ இந்த இதுக்கு இரண்டு சிறப்பு நேர்வுகள் இருக்குது. என்ன அப்படின்னா கடத்தியை எப்படிலாம் இருந்துச்சுன்னா விசையை அதன் மீது எப்படிலாம் செயல்படும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கடத்தியானது காந்தப்புலத்திற்கு இணையாக இருந்தால், உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. காந்தப்புலத்தோட மதிப்பு இப்படி இருக்குது, இந்த திசையில் இருக்குது. மின்னோட்டம் பாயும் கடத்தியும் இதே திசையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ விசை வந்து எப்படி இருக்கும், சுழி ஆயிரும். விசையே செயல்படாது அந்த கடத்தி மேலே. ஏன் அப்படின்னா டீட்டாவோட மதிப்பு 0. இப்போ கடத்தி உணரும் விசை சுழி. இதே இது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக கடத்தி இருந்துச்சு அப்படின்னா கோணம் 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். இப்போ விசையோட மதிப்பு சைன் 90ஓட மதிப்பு 1. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்ததா இதில் இந்த விசையின் திசையை கண்டறிவதற்கு நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃப்ளெமிங்கோட இடதுகை விதி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ளெமிங்கில் இடதுகை விதியில் வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய இடதுகையில் பெருவிரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், இந்த 3 விரல்களை எடுத்துக்கணும். இது பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த 3 விரல்களை எடுத்துக்கிறோம். 3 விரல்களை எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குமாறு இந்த மாதிரி வைக்கணும். இப்படி வைக்கும் பொழுது இடதுகையோட ஆள்காட்டி விரல் இது எதை உணர்த்துகிறது அப்படின்னா காந்தப்புலத்தை உணர்த்துகிறது. நடுவிரல் எதை குறிக்கிறது அப்படின்னா மின்னோட்டம் பாயும் திசையை குறிக்கிறது. அப்போது பெருவிரலானது எதை குறிக்குது அப்படின்னா விசை செயல்படும் திசையை காட்டுகிறது. ஸோ இதை இப்படி நீங்கள் படிக்கிறத பதிலாக ரொம்ப எளிமையாக படிச்சுக்கலாம். ஃப்ளெமிங் இடதுகை விதியை லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் ரூலா இதுக்கு நீங்கள் எப்படி படித்து வச்சுக்கணும் அப்படின்னா எஃபிஐ அப்படின்னு சொல்லிட்டு எஃபிஐ. இதில் எஃப் அப்படிங்கிறது விசை, பிங்கிறது காந்தப்புலத்தின் திசை, ஐங்கிறது மின்னோட்டத்தின் திசை. இதில் எஃப்ங்கிறது எதுக்கு எடுத்துக்கணும், பெருவிரல், பிங்கிறது ஆள்காட்டி விரல், ஐங்கிறது நடுவிரல். வரிசையாக நீங்கள் இப்படியே எழுதிக்கலாம். ரொம்ப எளிமையாக எழுதுறதா இருந்தால் இந்த விரல்கள்லையே என்ன பண்ணிக்கலாம், குறிப்பிட்டு வச்சுக்கலாம் எஃபிஐ அப்படின்னு சொல்லிட்டு. இது எஃப், இது பி, இது ஐ.
இது உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஃப்ளெமிங்கின் இடது கை விதியை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப எளிமையாக எஃபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட இந்த கொஸ்டின் முடியுது. இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.